துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அழைக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. உங்களுடைய இந்த ராசியினுடைய தனித்துவம் என்னன்னா, அந்த ராசியில சனி பகவானுக்கு உச்ச வீடு. அப்போ நீங்க கடின உழைப்பாளியா இருப்பீங்க, எப்பவுமே பிரகாசம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம தன்னுடைய நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்துகிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல பெருந்தன்மையுடன் நடந்துக்குவீங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆன்மீக தெய்வ சிந்தனைகளில் ரொம்ப நாட்டமுடையவங்க. நல்ல விஷயங்களுக்கும் பொது நல பணிகளுக்கும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலையும் சரி, தெய்வ விஷயங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளும் தெய்வத்தை வழிபடக்கூடிய விஷயங்களில் இருந்து நன்கொடைகள் வரைக்குமே மிகுதியான மேன்மைகளை செய்யக்கூடியவங்க துலாம் ராசி என்பர்கள். அது மட்டும் இல்ல, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில உங்க கண்ணுக்கு எதிரில் எது நடந்ததோ அதுக்கு எதிர்மறைவா மீண்டும் உங்க கண்ணுல நீங்க பார்க்கிற அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு அதற்குண்டான பிரகாசத்தை உங்களுக்கு பிரதிபலிப்பா காட்டும். ஏன்னா இந்த அமைவுகள் இந்த சரராசிக்கும் இந்த அமைவுகள் கொண்ட இந்த துலாம் ராசிக்கும் உகந்த சுக்கிர பகவான ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. உங்க வழி வேதனைகள், உங்க பாதிப்புகள் வேற யாரை சந்திச்சிருந்தாலும் அவங்க லைஃப்ல மீண்டும் தலையெடுக்க முடியாது, காணாம போயிருப்பாங்கன்ற அளவுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் இந்த நிமிடமும் உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற லட்சியத்தோட நிற்கக்கூடிய அருமையான மனோபலமும் தன்னம்பிக்கையும் நல்ல மனசும் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது, வாழ்க்கையில இப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்தவங்க நீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த அர்த்தாஷ்டம சனி, அதை விட உங்களுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சம சனி, இந்த சனி பகவானுடைய நிலைனால கடந்த 5 வருஷம் உங்களுடைய நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்துட்டீங்க. யார் நமக்கு சார்ந்தவங்க, நமக்கு வேண்டியவங்க நினைச்சு நம்பி சில விஷயங்களில் பகிர்ந்து சில விஷயங்களை ஒப்படைச்சு சில விஷயங்களை நம்பி இறங்கி செய்தீங்களோ அவங்களாலேயே பாதிக்கப்பட்டீங்க. இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினால் நிலைமை எங்க போய் நிற்கும், அந்த நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. இப்பவும் நீங்க நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எந்த நிலையிலும் தன்னை நம்பினவங்க மோசம் போயிடக்கூடாது. அவர்களுக்கு என்ன நம்மளால நம்ம வாங்கினதும் சரி, நாம கொடுக்கறதும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளும் சரி கரெக்டா செஞ்சுட்டு வந்துடணும். ஆனா இப்படி நல்லதை நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களை பார்த்து இப்படி இருக்கணும் பொறாமப்பட்டவங்க, உங்களை பார்த்து வாழ்க்கையில் இப்படி இருக்க முடியாதான் நினைச்சவங்க, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ன்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சில சூழலுக்கு எல்லாமே நீங்க ஆளானதுக்கு காரணம் நடந்த இந்த சில சூழல்களை. பட் அந்த நிலையில இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்களுடைய அந்த ராசியினுடைய அதிபதி உங்களுடைய லக்னமா இருந்தாலும் சரி, அந்த லக்னமும் உங்களுக்கு துலாம் லக்னமாகவே அமைஞ்சு உங்களுடைய ராசி துலாம் ராசியா இருந்துட்டால் இதனுடைய பவர் அருமையா வேலை செய்யும். இன்னும் இதற்குரிய திசை, இதற்குண்டான ஒருவேளை உங்களுக்கு ஒரு சனி திசை, உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை உங்க லைஃப்ல நடந்தா அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உருவாக்குது. எப்படின்னா, உங்க ராசிக்கு ராசியினுடைய அதிபதியாகப்பட்டவரும் பிளஸ் அஷ்டமாதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு சரியா 6ஆம் வீட்டில உச்சம் அடைகிறார். அதுவும் யாருடன்? ராகுவுடன் இணைந்து. ஒரு விஷயம் இங்க பாவிகளில் குறிப்பா சொல்லணும்னா, ராகுவும் சனியும் 6ஆம் வீட்டில கோச்சாரத்துல நின்னாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல நின்னாலும் சரி, எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய வல்லவரா நிற்பீங்க. சாதாரணமா இருந்தாலும் சில விஷயங்களில் பார்த்தா அசால்ட்டா அந்த இடத்துல வின் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே தெய்வம் அந்த சக்தியை கொடுக்கும். எப்படின்னா, ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா அமையும்.
அப்பேற்பட்ட பலமான அந்த ஜாதகம். அந்த நிலையில ஒரு ஜாதகம் இருந்தாலே அவங்க என்னைக்கும் சாதிக்க பிறந்தவங்க, என்னைக்குனாலும் அவங்க உயர்தல நிலையில உச்சகட்டத்துல நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த அமைவு கோச்சாரத்துல இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 6ஆம் பாவத்துல இந்த சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோக அமைவுன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவத்துல பொறுத்தவரை அஷ்டமாதிபதி வந்து உட்காரும் பொழுது ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனசுல வச்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் நீங்க எடுக்கலாம். அடுத்தது உங்களுடைய தொழில் சார்ந்த கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். வேலையில உங்களுக்கு நடந்த சில மறைமுக பாதிப்புகளும் சூழ்ச்சிகளையும் உடைச்சு மீண்டும் உங்களுடைய நேம நீங்க நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வேலையே இழந்திருப்பீங்க, சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க, குடும்பத்தினுடைய உண்மையிலேயே வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாம பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு மன வலி வேதனைகளை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த சூழல் ஒரு திடீர் டர்னிங் உங்களுக்கு உருவாக்கிடும். அந்த டர்னிங் உங்க லைஃப்ல பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களை அலட்சியமா நினைச்சு உங்களை விட்டு விலகினவங்க உங்களை கண்டு வியப்படைய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்க நட்பு மீண்டும் கிடைக்குமா நினைக்கிற அளவுக்கு அருமையான அமைப்புகள் உருவாகிடும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும். இந்த காலகட்டங்கள், ஏன்னா பஞ்சம சனி எப்பவுமே முதல்ல பிளாக் பண்றது பிள்ளைகள். உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம சனி நடக்குதுனாலே பிள்ளைகள் ரீதியில நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள். அவர்கள் நல்லவர்களா இருக்கலாம், ஆனா சூழ்நிலைகள் மாறி தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்களால செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் உருவாகிடும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கெட்ட சேர்க்கைகளால இவர்களது எண்ணங்கள், சிந்தனைகள், இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய நிலைமை, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சில சூழல்களும், அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சில முடிவுகள் வாழ்க்கை ரீதியில எடுத்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கெல்லாம் தள்ளக்கூடிய சூழல்களை உண்டாக்கிடும். இது ஒரு புறம். மறுபுறத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து திருமணம் அமைச்சு அந்த திருமணத்திற்குரிய முயற்சிகள் மற்றவங்களுடைய வாய் வார்த்தையை நம்பி இந்த இடத்துல கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல பொண்ணு எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற எல்லா முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல டிராபேக் உண்டாக்கிடும். இது எல்லாமே நம்பி ஏமாறக்கூடிய நிலை. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை கணக்கெடுத்து இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாய பிம்பம் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே உண்டாயிருந்திருக்கும். இதனுடைய நிலை எதிரிக்க கூட வரக்கூடாது. ஏன்னா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா, எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடியவங்க. ஒருத்தரை பார்த்தாலே துலாம் ராசி தராசு எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அப்பேற்பட்ட ஒரு ராசி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, மற்றவங்களுக்கு கரெக்டான ஐடியா சொல்லியிருப்பீங்க. நீங்க ஒரு காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்ககிட்ட ஐடியா கேட்கும் போது இல்லை இது இப்படிதான் நீங்க சொன்னதை அப்படியே கரெக்டாக நடந்திருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆனவங்க நீங்க. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த குறுகிய காலகட்டங்களில் பார்த்தா நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே பார்த்தா நீங்க சுயமா எடுக்கல, நீங்க நம்பினவங்க சொன்ன வார்த்தைகளால் எடுத்த முடிவுகள். இதனால பட்ட வலி வேதனைகளும் பாதிப்புகளும் இனம் புரியாத வலி வேதனைகளும் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கு. ஆக மொத்தத்துல எப்பவும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும். இந்த பிரச்சனைகள் உங்களால சரி பண்ண முடியும். நான் சொன்ன இந்த வருடமே உங்களுக்கு ஒரு சில கிரக பயிற்சிகள் டாப் லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்கு. அதுல இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்குரிய ஒரு காலம். 100% மூவ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் அடைவீங்க. ஏன் இது நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்களுடைய சத்ரு ஸ்தானாதிபதி குரு பகவான், 3ஆம் வீட்டிற்கு மறைவு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான், முயற்சி வெற்றிக்குரிய இடம். அப்ப இந்த 2 வீட்டிற்கு அதிபதியும் பாருங்க கரெக்டா 8ல போய் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீடுன்றது சுக்கிர பகவானுடைய வீடு. சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னா குரு பகவான் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறது. பரிமாற்ற யோக அமைப்பு. அங்க உச்சம் பெற்ற சுக்கிரனால் மிகுதியான பலம் பெற்று அவரால் பெரிய இலக்கை நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயும் சக்சஸ் அடையலாம். இதுல பாக்யாதிபதி உங்களுக்கு எங்க இருக்கிறார்? 4ஆம் வீட்டுல இருக்கிறார். அவர் 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கும்பத்தில் இருப்பார். அப்போ 5ஆம் வீட்டிற்கு போயிடுவார். அப்போ 4, 5 2 இடத்துலயும் பாக்யாதிபதி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 100% அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல நினைக்கிறீங்க, இப்ப வீடு கட்டுவீங்க. பூமி வாங்க முடியலன்ற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிடுவீங்க.
100% உங்களுக்கு உண்டான அந்தஸ்தை உருவாக்கிடுவீங்க. மதிப்பு மரியாதை சில நல்ல விஷயங்கள்ல முன்னாடி நின்று நீங்க செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவ்வளவு பெரிய அமைவுகள் இந்த இடத்துல இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பிள்ளைகள் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். உங்களுடைய பெத்தவங்க, உங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் பாத்தீங்கன்னா அந்த புதன் இப்ப 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு போறார். பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு 11ஆம் தேதிக்கு மேல போறார். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைவுகள் உருவாயிடும். அப்போ அது உங்களை அடையக்கூடிய நிலைகள் உண்டாயிடும். அந்த 5ஆம் வீடுன்றது உங்க பிள்ளைகளுடைய வீடு. அப்போ அவர்களது சொத்து அவர்களுக்கு, அதாவது உங்களை பெத்தவங்களுடைய சொத்து நீங்க பெத்தவங்களை போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல உண்டாகக்கூடிய அமைவுகள் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தினால் தொழில நல்ல ஒரு மேன்மை அடையலாம். புதுசா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அந்த வேலையில வரக்கூடிய சம்பளம் பத்தல, புதுசா ஒரு தொழிலை தொடங்கலாம் நினைக்கிறவங்களுக்கும் சரி, பார்ட்னர்ஷிப்ல இறங்கி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இது ஒரு சரியான வாய்ப்புகள் அமையும். அது மட்டுமல்ல, நான் ஒரு வாகன ஓட்டுநரா இருக்கிறேன். பட் அந்த ஓட்டுநரா இருந்து ரொம்ப நாள் உழைக்கிறேன். எது எடுத்தாலும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பிரச்சனை வந்துடுது. அதுவே பெரிய தலைவலியா மாறுது, தீராத சிக்கலா மாறி வாழ்க்கையில நிம்மதி இல்லாத அளவுக்கு இது உங்களை உண்டாக்கிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்கு ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2025 வருடத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது. உங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. குறிப்பா கடன் சுமைகள் நீங்க போகுது. மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல அருமையான கால அமைவுகள் உண்டாக போகுது. இந்த பிப்ரவரி மாசத்தை சரியா பயன்படுத்தினால் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு அமையும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பா இந்த நேரத்தில் கிளிக் ஆகும். உங்களுக்கு பிடிச்சவங்களை, வேண்டியவங்களை நீங்க விலகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைய போகுது. அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி போல்டா செயல்பட்டால் பெரிய இலக்கு அடையக்கூடிய நிலைகள் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்புகளுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தும் இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் வேலை செய்யறவங்களும் வெளிநாடு போகணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். இந்த நேரத்தை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனால டாப் பொசிஷன்ல நிற்கக்கூடிய அதிர்ஷ்டத்திற்குரிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இதுலயும் நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்துல கை கொடுக்கும். ஆனால் சில ஆன்லைன்ல சில விஷயங்களில் ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்ச சில அமௌண்ட், ஒரு சில பிசினஸ்க்காக சில அமௌண்ட் சில விஷயத்துல போட்டா இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பெரிய லெவல்ல நமக்கு ஒரு அமௌண்ட் வரும்ட்டு ரொம்ப நாளா சேர்த்து வச்சது கொஞ்ச நாளா அது எடுக்கணுன்ற முயற்சி எடுத்து கூட அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காம அதற்குரிய முயற்சி எடுத்தா இன்னைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், அதற்குரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மேனேஜ்மெண்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமை உடைஞ்சி டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாம ஏன் பிரிஞ்சு நிக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்காது. ஆனா காரணமே இல்லாம வெளிக்கு போயிட்டே இருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வீட்டில கணவன் மனைவி பேச முடியாத அளவுக்கு சில மன சங்கடங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே மாறுதல்கள் அளிக்கக்கூடிய ஒரு நேரம். என சுக்கிரன் உச்சம் பெற்றால் கலஸ்தரகாரகன் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னும் அதிகரிக்கும். பிரச்சனைகள் நெகட்டிவ் எல்லாம் நீங்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்குரிய ஒரு காலம். மூவ் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நீங்க உருவாக்குவீங்க.